பிரியாணி கத்திரிக்காய் இது என்னோட சிக்னேச்சர் டிஷ். பிரியாணி மட்டும் இல்லை, பிரியாணி கத்திரிக்காவும் நம்ம சேனலில் நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல ஃபீட்பேக் சொன்ன ரெசிபி தான் இது. இப்போ நம்மளோட தேசம் மசாலாவில் புதுசாக பிரியாணி கத்திரிக்காய் பவுடரும் லான்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணி கத்திரிக்காய் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ்க்காச்சும் இதை வந்து ஃப்ரை பண்ணி நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நிறைய பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரும்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. டேஸ்ட் ஆஃப் சென்னை பிரியாணி கத்திரிக்காய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தேசம் பிரியாணி கத்திரிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இதிலே உங்களுக்கு எல்லா மசாலாவுமே இருக்கும். வேர்க்கடலை, எள்ளு, நிறைய பொருள் வந்து சேர்த்து ஸ்பெஷலாக அரைச்சிருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு பாதி பேக் வந்து நான் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த எண்ணெயிலே இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போகணும். கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்து இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேசம் பிரியாணி கத்திரிக்காய் பவுடர் இருந்தால் போதும். இதில் நீங்கள் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்ல. அரைச்சி சேர்க்குற வேலையுமே இல்லை. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இதை நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட் desamfoods.com ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம்.